ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஈஜே ரிசர்ச். நான் தான் அவங்க ஈஜே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்து தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கேம்லாஃப்ட் கிளாசிக் சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 90's கிட்ஸ் இந்த தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 90's கிட்ஸ்க்காகவே கண்டுபிடிச்ச கேம்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சேமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க காலகட்டத்தில் இருந்து இக்கால வரைக்கும் இருந்த எல்லா கேமையும் மொத்தமாக அடைச்சி ஒரு ஆப்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஆப் தான் கேம்லாஃப்ட் கிளாசிக். எதுக்காக நான் 90's கிட்ஸ் சொன்னேன்னா, 90's கிட்ஸ் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நோக்கியா மொபைல் தான். ஸோ நோக்கியா மொபைலில் இருந்த விளையாடின கேம்லாம் பல ஞாபகங்கள் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறப்பவே. ஸோ அதில் இருக்க கேம் தான் மொத்தமாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நோக்கியா மொபைலில் இருக்க எல்லா கேமும் இதில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒரு கேமும் 90's கிட்ஸுக்கு 2K கிட்ஸுக்கு தெரியல, விளையாடினா தான் தெரியும். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம அந்த ஃபோனில் எப்படி லுக் இருக்குமோ அதே போல் தான் இதுலேயும் லுக் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இதில் கிடையாது. நார்மல் லுக்காக தான் இதில் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியுதா பாருங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பார்த்தா எப்படி ப்ளே பண்ணுறது கொஞ்சம் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மலான செட்டிங்ஸ் தான், ரொம்ப ஹெவியான செட்டிங்ஸ்லாம் கிடையாது. ஒரு சில பேருக்குலாம் இந்த ஜாய்ஸ்டிக் தெரியாமல் இருக்கும் 2K கிட்ஸ்க்கு. ஸோ அவங்களாம் இதை படித்து பார்த்து கற்றுக்கங்க. நானே கற்றுக்கிட்டு தான் விளையாடினேன். என்ன பண்ணுறது, எனக்கும் தெரியாது இதெல்லாம், இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ கண்ட்ரோல் பார்த்தாச்சா. இப்போ நம்ம வரிசையாக எத்தனை கேம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது எனக்கே நில்லுங்க. இதில் மொத்தம் ஒரு 30 கேம் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை ஒரு கேமும் பார்த்தா போல் எனக்கு தெரியலை. இந்த கேம் பார்த்துங்க, ஐயோ போயிடுச்சு. இல்லைங்க, திரும்ப வருவோம். 30 கேம் இதெல்லாம் நான் பார்த்தது விளையாடின கூட கிடையாது லைஃப் லாங்கில். ஸோ இருக்குன்றாங்க, எனக்கு தெரியல. அடுத்து எனக்கு இதில் எந்த கேமும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எந்த கேம் தெரியும்னு சொல்லிட்டு கேம் ஓன் நம்பரை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து அதை வந்துடுச்சிங்க. எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்ன கேம் டைமண்ட் ரஷ். இந்த கேம் தான் நான் விளையாடிருக்கேன் நான் நினைக்கிறேன். இல்லை விளையாடிருக்கேன். ஸோ அப்படியே அந்த கீபேட் மொபைலில் இருக்க இன்டர்ஃபேஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஒவ்வொரு கேமே சூப்பராக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் எப்படின்னா அந்த கீபேட் மொபைலில் இருக்க ஃபியூச்சர்ஸ் அப்படியே இதில் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட மாறாமல், என்ன நமக்கு செட்டிங் தான் கொஞ்சம் காண்டேற்றுது, மாறாமல் அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். என்ன நம்ம கேம் ப்ளே பண்ணலாம்? நியூ கேம் எது கொடுக்கணும்? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்காங்க. இல்லைனா எதுவுமே தெரியாது. நானும் தெரியாமல் தான் முதல்ல விளையாடி தோத்துட்டேன் நிறைய வாட்டி. ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த கீபேட் மொபைலில் இருக்க எல்லா கேம் அப்படியே இருக்குதுன்னு சொன்னல, அதே லுக்லேயே கொடுத்துருக்கானுங்க, கொஞ்சம் கூட மாறாமல். என்ன பண்ணுறது, சேமிப்புன்னு சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. அந்த கீபேட் மொபைலில் இருக்க லுக்கு அப்படியே இருக்குது. நீங்களாம் இந்த கேம் விளையாடினீங்கன்னா எந்த கேம் விளையாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் போட்டு நீங்களும் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். உங்கள் 90's கிட்ஸ் அண்ணங்க அக்காங்க இல்லை அம்மா அப்பா யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த கேம் லிங்க் பண்ண கொடுங்க. அவங்களும் விளையாடி பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுங்கள் நம்ம ஈஜே ரிசர்ச் சேனலை. நீங்கள் தான் நமக்கு சப்போர்ட்டே. வாங்க அடுத்து ஒரு கேம் பார்க்கலாம். நான் இந்த கேம் பார்த்ததில்லை இது வரைக்கும், ஆனால் இப்போ தான் விளையாடுறேன். பட் கேம் பரவாயில்ல. 90ஸ்லேயே இவ்வளோ இப்போல்லாம் ஒரு கேம் கொடுத்துருக்காங்கன்றது சூப்பரான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா அப்போவே கேம்லாஃப்ட் வந்து அட்வான்ஸ்டாக ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபயரிங் கேமு, இந்த ஷூட்டிங் கேமு எல்லாமே, இந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் கேம்லாம் அவங்க 90ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தான் இப்போ இதெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கோம் 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, வாங்க அடுத்து இதில் என்ன இருக்குது? லோடிங் ஆகிது, நில்லுங்க. ஐடியா ப்ரெஸ் ஏ அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த கீபேட் மொபைலில் இருக்க விஷுவல்ஸ் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. என்னென்னா அது கீபேட் மொபைலில் நான் பார்த்தேன் வீடியோஸ். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். ஏன்டா எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நான் கீபேட் மொபைலில் பார்த்தேன், மறுபடியும் இதெல்லாம் இருந்தது அதுலேயும். அது எங்கேருந்து வந்தது மட்டும் கேள்வியெல்லாம் கீழே கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பெரிய விளக்கம்லாம் என்னால் கொடுக்க முடியாது. சரி வாங்க நம்ம கேம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. எங்கே எகிரி இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டா அவங்களுக்கும் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாகவே இது இருக்கும்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், கிராஃபிக்ஸ் வந்து எல்லாமே அதே லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இதை விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக 90's கிட்ஸாக தான் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நம்ம பழைய மொபைலில் ஆடணுமேன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், நான் அஷ்யூரிட்டியாக சொல்கிறேன். ஸோ நம்ம 2K கிட்ஸும் இதெல்லாம் அனுபவிக்காமல் இருந்திருப்பீங்க நிறைய பேர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த அனுபவத்தை அடிக்கடி நடுவில் தருவோம் நம்ம, ஓகேவா? ஸோ இது போல் கேம்ஸ், ஆப்ஸ், இது போல் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணப்படும் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னு மட்டும் என்ன எதுவும் நினச்சிக்காதீங்க. கேம் பாட்டுன்னு போயிட்டுருக்கு, நம்ம பாட்டுன்னு அதை ரிவ்யூ பண்ணாமல் நான் பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதுதான் என்ன பண்ணுறது, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அடுத்து சுடுறான் சுட்டும் இன்னும் சாக மாட்டான். போடா முன்னாடி போடா. அச்சோ விழுந்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விளையாடுற அந்த கான்ட்ரா கேம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்ட்ரா கேம் கூட இதில் இருக்குது. பட் அது எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. கான்ட்ராலாம் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கான்ட்ரான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதில் அந்த காலத்துலேயே ஸ்பேஸ் கேம்லாம் இருக்குது. அதாவது ஸ்பேஸில் போய் ஏலியனை சுடுறது. அது எப்படின்னா ஸ்பேஸில் வந்து ஜாம்பி இருப்பாங்களாம். ஸோ அந்த ஜாம்பியை வந்து நம்ம ஸ்பேஸ் ஹீரோ சுட்டு கொள்வாராம் டப்பன்னு. ஸோ அதுதான் இந்த கேம்லேயும் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு தெரில, வாங்க நம்ம விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதில் அந்த பழைய கேமில் கொடுத்துருக்கா போலவே எல்லா கன் சேஞ்ச் பண்ணுற ஆக்சரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோ பார்த்தீங்களா, ஸ்பேஸ் ஷட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இந்த மேலே வர நோட்டிஃபிகேஷன் தாங்க எனக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது. உங்களுக்கு காண்டாக இருக்கோ நான் நினைக்கிறேன். நான் 2K கிட்ஸ்க்கு. இதில் தலைவன் சுற்றி பார்க்குறான், ஒன்றும் தெரியலை. எங்கே ஜாம்பின்னாங்க, ஒன்றுத்தையும் காணும். அந்த குடிக்குள்ளேருந்து ஜாம்பி வருது பாருங்கள். கொடியம் இருக்கும் நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. அந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் ஜாம்பி. நம்ம ஹீரோ நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறான். சுட்டா சாவலை. ஐயோ கிட்ட வந்துடுச்சு, ஹீரோ கிட்ட வந்துடுச்சு. ஓடுறா. இதுதான் அந்த காலத்து கேமுன்னு சொல்கிறது. ஏன்னா எனக்கு இதில் விஷுவல்ஸ் வந்து இதில் ஒரு சில எரரும் இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்றதுனால எனக்கு ரொம்ப தெரியலை. இந்த பழைய இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலை. ஸோ உங்களுக்கு நான் தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்னதில் நடுவில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. உங்கள் வீட்டில் அண்ணன், அக்கா, அம்மா, தாத்தா இது போல் எத்தனை பேர் இருக்காங்களோ நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணவங்க இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாட்டா, குட் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.